இது வந்து ஒரு அரசியல் உத்தியா? தேர்தலுக்கு முன்பு இதை கரெக்டாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும். ஏன் இப்படி இந்த இதை தேர்தலில் சார்ந்து இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஓட் கன்வர்ஷன் வேலை தானே நீங்கள் பார்க்குற மாதிரி தோணுது? ரொம்ப அழகான ஒரு கேள்வி சார். உண்மையிலேயே இப்படியான ஒரு கேள்வியை நான் எந்த ஒரு ஊடகத்துக்கிட்டையும் கேட்கல. நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம். ஓகே, எங்களை வந்துட்டு கருணை தளத்தில் அந்த மாதிரியே கேட்டுட்டு எங்களுக்கு சைடு இருக்கிற நியாயத்தை மட்டுமே கேட்டுட்டு வேண்டாம், இந்த சமூகத்தோடு சேர்த்தே சிந்திங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி இந்த கேள்விக்காக உங்களுக்கு. இப்போ இந்த போராட்டமே எடுத்துப்போமே, நாங்கள் முதல் 2 நாட்கள் ரொம்ப அமைதியாக எங்களுடைய போராட்டத்தின் வழியில் நாங்கள் அமைதியாக போராடிட்டு இருந்தோம். முதல் நாள் நாங்கள் போராடினப்போ எங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் சென்னை பெங்களூர் ஹைவேல ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வல்லக்கோட்டையில் நடு ரோட்டில் நைட் 2 மணிக்கு இறக்கி விட்டு வந்துட்டாங்க. எதுக்கு? நார்மலாக இப்படி போராடும் போது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க, இல்லை ஈவினிங் 5 மணிக்கு கலைஞ்சு போங்கன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் போராட்டத்தை வந்துட்டு கைவிடலை அப்படிங்கிறதுனால எங்களை சிட்டியை விட்டு அப்புறப்படுத்திடணும், இவங்க எங்கேயாவது போய் தொலைவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நோக்கம் என்ன? கிளாம்பாக்கத்தில் விடுறதுனாலையும் ஸ்ரீபெரும்புதூர் அங்கே எங்கேயாவது இறங்கி எங்கேயாவது போயிடும், வழி மறுநாள் இங்கே வந்து சேர மாட்டோங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஓகே, எங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க, எங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க. கண்ணு தெரியாதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இந்த பொது புத்தியினுடைய நோக்கம். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். இந்த நாள் என்னை வந்துட்டு பார்வையில்லாத என்ன ஏன் சார் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கணும்? லைட் போட்டுக்கிட்டே அடிக்கலாமே. லைட் ஆஃப் பண்ணிட்டு அடித்து தனியார் வாகனங்களில் ஏற்றி கொண்டு போயிட்டு சிட்டி முழுக்க ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு போய் வெளியில் விட்டு வரீங்க ஸ்ரீபெரும்புத்தூரில். சார் எங்களுக்கு உண்மையிலே அந்த டைம் எந்த தனியார் வாகனமும் வரல, வேறு என்ன ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முடியல, பயமாக இருக்குது. ஓகே, லைட்டாக கண்ணு தெரியறோம். நீங்கள் அந்த ஹைவேஸில் எவ்வளோ வேகமாக வாகனங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்கே நாங்கள் என்ன பண்ணுறது? மறுநாளும் அதே மாதிரி பண்ணாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் சாலைக்கு வந்தோம். சாலைக்கு வந்ததை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் இருக்கிறவங்க அப்படியே பிடிச்சி வந்து தரன்னு இழுக்கிறாங்க, எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும்போது இவன் யாரோன்னு நினச்சிக்கிட்டு இவன் அவங்ககிட்ட முரண்டு பிடிக்கிறான் இல்லைங்களா? பப்ளிக்கும் வந்து அங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? யாரோன்னு வந்து முரண்டு பிடிக்கிறான். அதையும் சார் பெண்களை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பின்னாடி சொல்கிறேன். பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை நீங்கள் பல ஏன்னா எங்களோட மொபைலில் எங்களால் எடுக்க முடியல. 2 விஷயம் எங்களுக்கு இருக்கிற டிராபேக்கை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக மற்றவங்கள மறைச்சி வச்சு கூட எடுக்க முடியல. ஒரு சில அரை பார்வை உடையவர்கள் எடுத்தாலும் அவங்க ஃபோனை உடைச்சிட்டாங்க. 2 ஃபோன் உடைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி எங்களால் எடுக்க முடியல. யாரோ எடுத்து சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, ஒரு பெண்ணை எத்தனை போலீஸ் தூக்குறாங்க. சார் நான் வந்துட்டு நம்ம தானே எடுத்தேன், எங்கள் கேமராமேன் தான். நம்ம வந்து நீங்கள் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் நடந்த போராட்டம் சொல்லுங்கள், அதை நாங்கள் தான் எடுத்தோம். ஓ தேங்க்யூ, மிக்க நன்றி. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை 8 போலீஸ் சேர்ந்து தூக்குறாங்க, பின்னாடி வந்துட்டு இது பண்ணுறாங்க. சார் இந்த நுங்கம்பாக்கத்தில் பண்ணப்போ ஒரு பெண் பிள்ளை சார், அந்த பிள்ளையோட பேரை கூட சொல்ல முடியும் என்னால், எங்கிட்ட தான் இருக்கா. அந்த பெண் பிள்ளைய சடார்னு வந்து வயிற்ற பிடிச்சி தூக்குறாங்க. அந்த பொண்ணு பீரியட் ஆகிட்டா, போய் கேட்குறேன் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பேட் அதெல்லாம் மாற்றி உன் பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஓகே, கடுமையான தாக்குதல்கள், ஷூ காலால் மிதிச்சு சார். முந்தா நாள் ஒரு பையனை வந்துட்டு விஜய் சரவணன் ஒரு பையன் படிக்கிற மாணவன், அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவன் ரொம்ப துள்ளுறான் அப்படின்னு தனியாக கூட்டு போய் பேண்ட் அவுத்துட்டு அடிச்சிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், சார் எனக்கு வந்துட்டு அவுக்காதீங்க சார், எனக்கு வெக்கமாக இருக்குது சார்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை 2 வீலரில் வச்சு கூட்டு போய் மயக்கமாயிட்டான்னு முடியை பிடிச்சி இழுத்து மயக்கத்தை தெளிய வச்சுருக்காங்க. சார் இன்னைக்கு வந்துட்டு 13வது நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த பையன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னால் முடியல, எனக்கு காது அடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வயிறெல்லாம் வலிக்குது, அவனுக்கு யூரின் பிளாக் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அவன் மயக்கமாக இருந்த சூழலில் தான் இப்போ ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க அவனுக்கு. அப்போ கூட அவன் சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தொடர். வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாகவே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் வந்து அங்கங்கே எதிர்பாராத இடத்துல டக்குன்னு நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு ஊடகங்களுடைய கவனத்தையும், அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனத்தையும், இயக்கங்களுடைய கவனத்தையும் முழுசாக பெறலை அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷனாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக இந்த திடீர் போராட்டங்கள்? இந்த போராட்டம்
திடீர் போராட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடைபெற தொடங்கவில்லை இந்த போராட்டம். இந்த போராட்டமானது ஏறத்தாழ 2013 ஆரம்பிச்சது. 2012-13 காலகட்டங்களில் ஆரம்பிச்சது. எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றில் தன்னிறைவு அடையும் பொருட்டு இந்த கோரிக்கைகளை வச்சு கடந்த 10 ஆண்டுகளா 12 ஆண்டுகளாய் தொடர்ச்சியாக போராடிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய கோரிக்கைகள் வந்து 9 அம்ச கோரிக்கைகள் சொல்றீங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த இடஒதுக்கீடு அதை பற்றி தான் பெருசாக நீங்கள் பேசுறீங்க. அதை பொதுமக்களுக்கும் எனக்குமே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே, இந்த நிறைய பேர் வந்துட்டு சொல்லிடுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீடுல உள்ஒதுக்கீடா இவங்க 1% கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறத எங்களால கேட்க. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து தனியா 1% கேட்குறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னா ஏற்கனவே சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, பல விஷயங்கள்ல எப்படி தமிழ்நாடு முன்னோடி மாநிலமோ அதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு விஷயத்தின் தமிழ்நாடு முன்னோடி அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். 1981 அரசாணையின் 602 படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றைய காலகட்டத்தில் ஊனமுற்றோர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு விட்டது. அன்றைய சமூக நலன்துறையால் அந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 1995 வெளிவந்த ஊனமுற்றோருக்கான சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள், அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஊனமுற்றோருக்கான சட்டத்தின்படி 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போது முதல் இடம், அதாவது இந்த ரோஸ்டார்ல சொல்லுவாங்க, முதல் சுற்றில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும், 2ஆம் சுற்றில் கை கால் ஊனமுற்றோர்களுக்கும், 3ஆம் சுற்றில் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வழங்கப்பட்டாயிற்று. ஆனால் அந்த டைமில் 95 நீங்கள் சொன்னபடி அந்த சட்டம் வரும்போது 7 டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள், 7 விதமான மாற்றுத்திறனாளிகள் தான் இருந்தார்கள் இல்லையா? ஆமாம் ஆமாம், 7 வகையான மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் கண்டறியப்பட்டார்கள். இருந்தார்கள் நம்ம சொல்லக்கூடாது, கண்டறியப்பட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் வந்து கண்டறியப்படல. அது இப்போதான், இப்போ 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதை வந்துட்டு நமக்கு 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டியா மாத்துறாங்க. இன்னும் டிசபிலிட்டிஸ் அதிகமா இருக்காங்க, நாம தான் இவங்க டிசபிலிட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? இல்லை ஆட்டிசமும் இதில் வருதா? ஆட்டிசமும் இதில் வர்றாங்க, வருது. ஆமாம், ஆட்டிசமும் இதில் வர்றாங்க. ஓகே ஓகே, அவங்களும் இதில் வந்துடுறாங்க. ஸோ அது 4% இடஒதுக்கீடாக இருக்கு. 4வது சதவீத இடஒதுக்கீடு இந்த 3 பேரை தவிர்த்து இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துடக்கூடியது. ஓகேங்க, அதர் டைப். இப்போ இந்த 7 அதாவது நீங்கள் சொன்னபடி பார்த்தா 1995 7 வகையான மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்த ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அது வரும்போது 2016 வரும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வகை வந்து 21 மாறுது. அப்போ அந்த முதல் ஏற்கனவே கண்டறியப்பட்ட அந்த 7க்கு 3%, மீதம் உள்ளதுக்கு 1% அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை ஒன்லி ஃபார் பார்வை திறன் குன்றியவர்கள் அல்லது அதே மாதிரி மோட்டார் ஸ்கில் இல்லாதவர்கள், கேட்கும் திறன் இல்லாதவர்கள், இந்த 3 பேர் அப்படி பிரிக்கிறாங்க? அது அப்படியே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அது அப்படியே இருந்தது, அது அப்படியே இருக்கும். 4வதாக மீதம் இருக்கவர்கள், இப்ப குள்ளத்தன்மை கொண்டவர்கள், ஆட்டிசம், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆசிட் விக்டம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அந்த 4வது பிரிவுல கொடுத்து அந்த 1%ல கொண்டு வந்து அதுல வச்சிருவாங்க. ஓகே. ஸோ இதுல ஒரு விஷயம் என்ன, இவர்களால் இந்த வேலையை தான் செய்ய முடியும் ஜாப் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகளால் இந்த வேலைலாம் செய்ய முடியாதுன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னால என்ஜினியரிங் சம்பந்த சில வேலைகள் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இப்போ அடையாளம் கண்டறியப்பட்ட பணிகள்ல சம்பந்தமே இல்லாம கேங்மேன் பணியை கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு போயிருக்கு. அது எப்படி முடியும்? அதுதான் இந்த துறைசார் அதிகாரிகளுக்கு இருக்கிற அறிவு. சாதாரண மனிதர் இல்லையா நீங்க, உங்களுக்கு அது தோணுது அது எப்படி சார் முடியும் அப்படிங்கிறது. முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதை முடியாததை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேற யாருக்காது கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துறது. சட்டத்தில் அதுக்கு வழிவகை இருக்கு. ஓகே ஓகே. அந்த வழிவகையை பண்ணி இவங்க வந்துட்டு இவங்க ஏமாத்தி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இங்கே வருவோம். இந்த சட்டம்
அதற்கு பிறகு எங்களுக்கு ஊனமுற்றோருக்கான சட்டத்தின்படி அரசாணை எண் 10 படி எங்களுக்கான பணியிடங்கள் ஒரு 2000க்கு மேற்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நாங்கள் கேட்டோம். அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 வருது. அதில் எங்களுக்கான இடஒதுக்கீடு பேசப்பட்டுச்சு. அதாவது பிரிவு 34 அதையும் தரல. அதற்கு பிறகு இவங்க வந்துட்டு இப்ப இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அரசாணை எண் 20 அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அந்த ஜீவோ பார்த்து நாங்கெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தோம். சிறப்பா பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஜீவோல சொல்லியிருந்த விஷயம் அப்படி. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் கூட்டம் கூட்டி அனலைஸ் பண்ணுவோம், அறிக்கை வாங்குவோம். இவங்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டு விட்டனா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆண்டுகளுக்குள்ளார இவங்களுக்கு ஸ்பெஷல் டிரைவ் நடத்தி பின்னடைவு காலி பணியிடங்கள் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நீங்க சொல்றீங்க 2017 2024 இன்று வரையும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்கல. 2013க்கு அப்புறம் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே நடக்கல. ஆனா இவங்க போட்டாச்சுன்னு சொல்றாங்க. அதான் 10 ஆண்டுகளா எந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கல. ஆமா 10 ஜியோ மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஆமா ஜியோ மட்டும் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கான அரசு நாங்களும் ஜியோ வாங்கி வச்சுட்டு சிறப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு நம்பி காத்திருந்து எதனால ஏன் இந்த டிலே? அவங்க கிட்ட முறையான தரவுகள் இல்லையா? நீங்க வாக்குகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அப்படியும் இருக்கலாம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பார்வை 2 விஷயத்தை நாங்க இதுல பாக்குறோம் சார். நாங்க அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. பிற வகை மாற்றுத்திறனாளிகள் இப்ப இந்த ரூம்ல இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு எனக்கும் அந்த ஐ கான்டாக்ட் மிஸ். இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி கான்டாக்ட்லெஸ்னால தான், இந்த தொடர்புகள் இல்லாத காரணத்தினாலே என்னமோ நாங்கள் பல இடங்கள்ல புறக்கணிக்கப்படுகின்றோம். இந்த உலகம் காட்சிகளால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. காட்சிகளால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த காட்சி உலகத்திலிருந்து நாங்கள் விலக்கி வைக்கப்படுகின்றோம். பிற வகை மாற்றுத்திறனாளிகளை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பல தனியார் நிறுவனங்களும் பல தனியார் கல்வி நிறுவனங்களும் பல தனியார் ஐடி நிறுவனங்களும் அல்லது பெரிய பெரிய கம்பெனிஸும் கூட மற்றவர்களை எங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை சார். ஆனால் கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன், பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் சாதாரண கல்லூரிகளே இப்போ நம்ம கூட அரசு கல்லூரியில் பார்த்துருப்பீங்க. தனியார் கல்லூரியில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அரசு பிரம்மாண்டமாக பேசப்படுகின்ற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல பார்த்துருக்கீங்களா? இல்லை, அரசு கல்லூரிகளில் தான் பார்த்தேன். அரசு கல்லூரிகளில் சாதாரண மாணவர்களோடு போட்டி போட்டு அவங்களுடைய அந்த அந்த ஜென்ரல் கோட்டான்றாங்க இல்லையா, அதில் தான் வந்திருக்காங்க. நான் சொல்றது ஆசிரியர்களா? மாணவர்கள் என் கூடவே ஒருத்தர் பார்வை திறன் குன்றிய மாணவர்கள்லாம் படிச்சிருக்காங்க. எல்லாருமே மிக சிரமப்பட்டு அரசு சிறப்பு பள்ளியில் படித்து அதற்கு பிறகு ஸ்கிரைப் வச்சு எழுதி அதற்கு பிறகு இங்கே இப்போ கணினி தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு மிக சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் பிடிச்சி வாசிக்க வச்சு, கூட இருக்க நண்பரை வச்சு, நீங்களே படித்து காட்டியிருப்பீங்க. ஆமாம் கண்டிப்பாக இல்லைங்களா? வாசிக்க வச்சு இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பஸ்ஸு என்ன நம்பர் ஏதுன்னு ஏறி இறங்கி திடீர்னு பள்ளம் தோண்டியிருப்பான், அதில் உழுந்து எந்திரிச்சு போட்டிருக்க சாணியை காலில் அப்படியே அள்ளிட்டு போய் எல்லாத்தையும் சிரமப்பட்டு தான் படிக்கிறோம். எல்லா சிரமங்களையும் கடந்து தான். ஆனால் இந்த அரசு நீங்க சொல்றீங்க, இந்த துறைக்கு யார் அமைச்சர்? முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். நேற்று உங்களுடைய பேட்டியில் கூட எங்கள் சேனலில் வந்துச்சு. ஆனால் மாண்புமிகு முதல்வர் பார்க்க மாட்டேங்கிறாரு, கீதா ஜீவனை பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் முதல்வரை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார், எங்களுடைய துறை அமைச்சர் யார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் தானே. அவர் தானே வந்தோடனே என் நெஞ்சுக்கு நெருக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா கிட்ட இருந்த அதே துறையை நானும் என்கிட்டே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஏன் பார்க்க மறுக்கிறார்? அது கூட பரவாயில்ல சார். எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் சட்டமன்றத்தில் கூட சார் பேசுறது இல்லைங்களே. ஓகே, அப்புறம் யார் பேசுறா? மேடம் தான் பேசு. கீதா ஜீவன் அம்மா தான் எல்லாத்துக்குமே மானியம் படிக்கிறதுல இருந்து மானிய கோரிக்கை கூட நீங்க வேணா போய் பாருங்க, இப்பயும் உங்க சேனல்லே இருக்கும். மானியம் படிக்கிறது கூட அம்மா தான் படிச்சிருப்பாங்க. இந்த போன வாரம் இந்த போராட்டம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாங்க. அப்பயும் அம்மா தான் இந்த கோரிக்கைக்கு சற்றும் தொடர்பே இல்லாம வீட்டு மன பட்டா கொடுத்தோம், ஸ்டிக்கு கொடுத்தோம், கண்ணாடி கொடுத்தோம், அவங்களுக்கு தேவையான வாசிக்கிறதுக்கு கொடுத்தோம், அதுன்னு சொன்னாங்களே தவிர எங்க கோரிக்கை சார்ந்து எதுவுமே சொல்லலையே. இது சட்டம் உங்களுக்கு கேரண்டி பண்ணியிருக்குது, அதை ஏன் இந்த அரசு மறுக்குது? அதுதான் எங்களுக்கும் சட்டம் மட்டும் சொல்லலை சார். பல வழக்காடிகள் வழக்காடி தீர்ப்புகளும் பல எங்களுக்கு ஆதரவு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு நீங்க இதை கொடுக்கணும், 96ல இருந்து கொடுக்கணும்னு எய்டட் இன்ஸ்டிடியூஷனுக்காக சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. நம்ம ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. மாண்புமிகு நீதியரசர் மணிக்குமார் ஐயா இவ்வளோ ஏமாத்திருக்கீங்க, நிச்சயம் உங்களுக்கு கொடுத்தே தரணும்னு அவரோட ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க 2013.
இப்போ உங்களுடைய கூற்றுப்படி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னு. ஆமாம். அந்த 15 லட்சம் அரசு ஊழியர்களில் இந்த இடஒதுக்கீடை நிறைவேற்றினா கிட்டத்தட்ட 60,000 மாற்றுத்திறனாளிகள் அங்கே வந்து பயன்பெறுவாங்க. ஆமாம், ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஆமாம், இந்த 60,000ன்றது ரொம்ப ரொம்ப சொற்ப நம்பர் தானே? ஆமாம், சொற்ப நம்பர் தான். இன்னைக்கு வரைக்கும் அது எண்ணி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதில் பார்வை மாற்றுத்திறனாளிகள், பிற வகை மாற்றுத்திறனாளிகளாவது ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டுரும். நிறைய வேலைகள் அவங்களால பார்க்க முடியும், கண் சார்ந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால எங்களுக்கான ஜாப் ஐடென்டிஃபைட் கொஞ்சம் குறைவு தான். ஒரு 300 சம்திங் கிட்ட தான் எங்களுக்கான பணியிடங்கள் ஐடென்டிஃபைட் பண்ணப்பட்டிருக்கு. 300 சம்திங்னா அத்தனை பணிகள் மட்டும் தானே தர முடியும்னு கிடையாது. ஒவ்வொரு துறைகள்லையும் அது இருக்கும். சரிங்களா? இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னீங்கன்னா ஒரு துறையிலே வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும், ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரி வந்துட்டு. ஆனால் சிடி அது எல்லாத்துலையும் எல்லா இடங்களும் அடையாளம் கண்டறியப்பட்ட பணிகள், எல்லா வேலையும் செய்யலாம் தான். ஏபியில் வந்துட்டு சில பணியிடங்கள், இந்த என்ஜினியரிங் போஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. அது காரணமும் அரசு தான். நாங்கள் சயின்ஸ் இங்கே படிக்க முடியாது சார். ஓகே, தமிழ்நாட்டில் சயின்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வழங்கப்படலை. ஸ்கூலே எங்களுக்கு சயின்ஸ் கிடையாது சார். சிறப்பு பள்ளிகள் 3 தான் இருக்கு. அந்த சிறப்பு பள்ளிகளில் சயின்ஸு 9th 10th இருக்காங்க, சயின்ஸ் டீச்சரே அப்பாயின்மெண்ட் கிடையாது. 11th 12th ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸே இன்னும் வரல. அவ்வளோ பின்தங்கி இல்லை. இன்னைக்கு வந்து பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி கீபோர்டு வந்துருச்சு, ஏடிஎம்ல கூட உங்களுக்கு அந்த பிரெயில் மெத்தட் வந்துருச்சு, ஃபோனில் வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்போ ஏன் அரசு இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ணலையே, அதானே எங்களுடைய கேள்வி. ஏன்னா எல்லாமும் அரசியல் சார்ந்தே சிந்திச்சா, நீங்கள் ரெவல்யூஷன் சார்ந்து புரட்சி புதுமை சார்ந்து சிந்திக்கணும் சார். எல்லாமே பழம். இந்த அரசு வந்து மக்களுக்கானது, இது வந்து சமூக நீதி பேசுற அரசு இல்ல, அனைத்துக்குமானது என்னது. அதனோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன். தமிழகத்தில் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி வேதனைப்பட்டாலும் அவர்களுக்காக இந்த அரசு இயங்கும்னு சொன்னாங்க. இந்த 12ஆம் தேதியில இருந்து எத்தனை மாற்றுத்திறனாளிகள் சாலையில வேதனைப்பட்டு இருக்காங்க நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு இது குறித்து இன்னொரு கேள்வியும் இருக்குது. நான் வந்து ஜெயலலிதா அரசுடைய இறுதி காலகட்டங்களில், அதாவது தேர்தல் எப்பெல்லாம் வரப்போதோ அப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக வீதியில் இறங்கி போராடுவாங்க. இந்த போராட்டத்தினால இது எல்லா தொலைக்காட்சிகளும் போகும். ஏன்னா மற்ற மாற்றுத்திறனாளிகளை காவல்துறை கையாளுறதுக்கும் உங்களை கையாளும் போதும் ஒரு பெரிய பரிதாபம் ஏற்படும். ஏன்னா எங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, பஸ் எங்கே இருக்குது, ரோடு எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரியாது. ரொம்ப அது பார்க்குறதுக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, உங்கள் மேலே அனுதாபம் பயங்கரமாக ஏற்படும். அதே நேரத்தில் இந்த அரசு மேலே வெறுப்பு ஏற்படும். இது வந்து ஒரு அரசியல் உத்தியா? தேர்தலுக்கு முன்பு இதை கரெக்டாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும். ஏன் இப்படி இதை தேர்தலில் சார்ந்து இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஓட் கன்வர்ஷன் வேலை தானே நீங்கள் பார்க்குற மாதிரி தோணுது? ரொம்ப அழகான ஒரு கேள்வி சார். உண்மையிலேயே இப்படியான ஒரு கேள்வியை நான் எந்த ஒரு ஊடகத்துக்கிட்டையும் கேட்கல. நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம். ஓகே, எங்களை வந்துட்டு கருணை தளத்தில் அந்த மாதிரியே கேட்டுட்டு எங்களுக்கு சைடு இருக்கிற நியாயத்தை மட்டுமே கேட்டுட்டு வேண்டாம், இந்த சமூகத்தோடு சேர்த்தே சிந்திங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி இந்த கேள்விக்காக உங்களுக்கு. ஓகே, இந்த போராட்டம் நாங்கள் ஆரம்பித்தது 2013 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. அப்போ ஏதாவது தேர்தல் வந்துச்சுங்களா? அந்த காலகட்டங்களில் தான் எங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2012 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்து 6 நாள் நடத்தினோம். அடுத்து 2013 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம், அப்போ எந்த எலெக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம அதை வரிசையாக போராடி கேட்டோம். இதுக்கு நடுவில் அப்பப்போ நாங்கள் இந்த 1 நாள் 2 நாள் அடையாளமாக எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் போய் கிடக்கிறதெல்லாம் இந்த யாரும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ இந்த போராட்டமே எடுத்துப்போமே, நாங்கள் முதல் 2 நாட்கள் ரொம்ப அமைதியாக எங்களுடைய போராட்டத்தின் வழியில் நாங்கள் அமைதியாக போராடிட்டு இருந்தோம். முதல் நாள் நாங்கள் போராடினப்போ எங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் சென்னை பெங்களூர் ஹைவேல ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வல்லக்கோட்டையில் நடு ரோட்டில் நைட் 2 மணிக்கு இறக்கி விட்டு வந்துட்டாங்க. எதுக்கு? நார்மலாக இப்படி போராடும் போது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க, இல்லை ஈவினிங் 5 மணிக்கு கலைஞ்சு போங்கன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் போராட்டத்தை வந்துட்டு கைவிடலை அப்படிங்கிறதுனால எங்களை சிட்டியை விட்டு அப்புறப்படுத்திடணும், இவங்க எங்கேயாவது போய் தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, கொண்டு போய் விட்டாங்க. நாங்கள் மறுபடியும் வந்து எங்களுக்காகவே அணுக்கமாக எங்களுக்கு ஆக்சசிபிலிட்டியோட கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் வந்து தான் போராட்டம் நடத்தணும். அப்போ எங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க.
அப்ப இந்த 2 நாள் தொடர்ச்சி இது மட்டும் நடக்கல. நோக்கம் என்ன? கிளாம்பாக்கத்தில் விடுறதுனாலையும் ஸ்ரீபெரும்புதூர் அங்க எங்கேயாவது இறங்கி எங்கேயாவது போயிடும் வழி, மறுநாள் இங்க வந்து சேர மாட்டோங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஓகே, எங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க, எங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க. கண்ணு தெரியாதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இந்த பொது புத்தியினுடைய நோக்கம். எங்களுக்கும் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தொழில்நுட்பம் இருக்கு, எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு சிந்தனை இருக்கு. என்ன சில நேரங்களில் தடுமாறுவோம். நீங்க நண்பர் கூட சொல்லுவாங்க, நான் மெதுவாக நடப்பவன் தான், ஒருபோதும் நான் பின்வாங்குவதில்லை அப்படின்னுட்டு. நான் பொறுமையா வருவேன், அவ்வளவுதான். உங்களை விட கொஞ்சம் பொறுமையா வருவேன், வந்து சேர்ந்துருவேன் நான் வர வேண்டிய இடத்துக்கு. சரி, இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த முத நாள் என்னை வந்துட்டு பார்வையில்லாத என்ன ஏன் சார் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கணும், லைட் போட்டுக்கிட்டே அடிக்கலாமே, லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சு தனியார் வாகனங்களில் ஏற்றி கொண்டு போயிட்டு சிட்டி முழுக்க ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு போய் வெளியில் விட்டு வரீங்க ஸ்ரீபெரும்புத்தூரில். சரி, எங்களுக்கு உண்மையிலே அந்த டைம் எந்த தனியார் வாகனமும் வரல, வேறு என்ன ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முடியல, பயமாக இருக்குது. ஓகே, லைட்டாக கண்ணு தெரியறோம். நீங்கள் அந்த ஹைவேஸில் எவ்வளோ வேகமாக வாகனங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்கே நாங்கள் என்ன பண்ணுறது, மறுநாளும் அதே மாதிரி பண்ணாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் சாலைக்கு வந்தோம். சாலைக்கு வந்ததை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சார், நாங்கள் வந்துட்டு என்ன நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா எனக்கு முதல்ல குரல் வழியாக நீங்கள் சொல்லிடணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என் தண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் இது பண்ண போகிறேன், நான் உங்களை கூட்டு போக போகிறேன், கையை கொடுங்க தொடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூட்டு போவீங்க இல்லையா? ஆமாம். காவல்துறை என்ன பண்ணணும், நீங்கள் நான் ரோட்டில் உட்காந்துருக்கேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார் இது கைட்லைன் இருக்குது. 2013 நான் போராட்டினப்போ என்னை கொண்டு போய் சுடுகாட்டிலையும் அங்கே இங்கேயும் போட்டப்போ சென்னை உயர்நீதிமன்றம், அப்போ சஞ்சய் கிஷன் கவுட் மாண்புமை நீதியரசர் அவங்க வந்துட்டு தனாக முன் வந்து வழக்கெடுத்து ஒரு கைட்லைனும் உருவாக்கியாச்சு, என்னை எப்படி போராடும் போது ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு. அப்போ என்ன பண்றாங்க இவங்க, எப்படி உங்களை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க கைட்லைன். என்ன வந்துட்டு அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களை நாங்க கைது பண்ண போறோம் குரல் வழியா ஒரு மைக்கை வச்சு சொல்லணும். நான் போராடுறப்போ எனக்கான ஆம்புலன்ஸ் அந்த மாதிரியான உதவிகளை ஏற்படுத்தி வைக்கணும். சரிங்களா? என்னை 6 மணிக்கு முன்னாடி என்னை ரிலீஸ் பண்ணிடணும். கைது பண்ணீங்கன்னா பிஎஸ்ஆர் பண்ணிட்டு 5-6 மணிக்குள்ளார ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் நான் போவதற்கு ஏற்றவாறு என்னை கொண்டு போய் பேருந்து நிலையத்திலோ அல்லது ரயில் நிலையத்தில் பக்கத்தில் அருகாமையில் கொண்டு போய் விடணும். இந்த மாதிரி ஒரு 17 பாயிண்ட் வந்துட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு சார். என்னை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், ஆண்கள் இது பொதுவாகவே இருக்கிறது, அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் இருக்கிறவங்க அப்படியே பிடிச்சி வந்து தரன்னு இழுக்கிறாங்க, எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும் போது இவன் யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இவன் அவங்க கிட்ட முரண்டு பிடிக்கிறான் இல்லைங்களா? பப்ளிக்கும் வந்து அங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? யாரோன்னு வந்து முரண்டு பிடிக்கிறான். அதையும் சார் பெண்களை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பின்னாடி சொல்கிறேன். பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை நீங்கள் பல புகைப்படம், ஏன்னா எங்களோட மொபைலில் எங்களால் எடுக்க முடியல. 2 விஷயம் எங்களுக்கு இருக்கிற டிராபேக்கை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக மற்றவங்களமா மறைச்சி வச்சு கூட எடுக்க முடியல. ஒரு சில அரை பார்வை உடையவர்கள் எடுத்தாலும் அவங்க ஃபோனை உடைச்சிட்டாங்க, 2 ஃபோன் உடைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி எங்களால் எடுக்க முடியல. யாரோ எடுத்து சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, ஒரு பெண்ணை எத்தனை போலீஸ் தூக்குறாங்க. சார், நான் வந்துட்டு நம்ம தானே எடுத்தேன், எங்கள் கேமராமேன் தான். நம்ம வந்து நீங்கள் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் நடந்த போராட்டம் சொல்லுங்கள், அதை நாங்கள் தான் எடுத்தோம். ஓ, தேங்க்யூ, மிக்க நன்றி. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை 8 போலீஸ் சேர்ந்து தூக்குறாங்க, பின்னாடி வந்துட்டு இது பண்ணுறாங்க. சார், இந்த நுங்கம்பாக்கத்தில் பண்ணப்போ ஒரு பெண் பிள்ளை சார், அந்த பிள்ளையோட பேரை கூட சொல்ல முடியும் என்னால், எங்கிட்ட தான் இருக்கா. அந்த பெண் பிள்ளைய சடார்னு வந்து வயிற்ற பிடிச்சி தூக்குறாங்க. அந்த பொண்ணு பீரியட் ஆகிட்டா, போய் கேட்குறேன், நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பேட் மாற்ற அதெல்லாம் மாற்றி உன் பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஓகே, கடுமையான தாக்குதல்கள், ஷூ காலால் மிச்சு சார். முந்தா நாள் ஒரு பையனை வந்துட்டு விஜய் சரவணன் ஒரு பையன் படிக்கிற மாணவன், அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவன் ரொம்ப துள்ளுறான் அப்படின்னு தனியாக கூட்டு போய் பேண்ட் அவுத்துட்டு அடிச்சிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், சார் எனக்கு வந்துட்டு அவுக்காதீங்க சார், எனக்கு வெக்கமாக இருக்குது சார்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு தான் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை 2 வீலரில் வச்சு கூட்டு போய் மயக்கமாயிட்டான்னு முடியை பிடிச்சி இழுத்து மயக்கத்தை தெளிய வச்சிருக்காங்க. இப்பயும் அவன் அனுப்பின ஆடியோ எங்கிட்ட இருக்கு, நான் என்ன போகும்போது உங்ககிட்ட கூட அனுப்பி விட்டு போங்க. ஆனால் இப்போ சட்டமன்றம் நடக்குது, இது ரொம்ப சென்சிட்டிவான நேரம். ஆனால் நான் ஏற்கனவே இந்த நேர்காணல் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு நிறைய அமைப்புகள் இருக்குது, கட்சி சார்ந்த அமைப்புகள் இருக்குது, அரசியல் கட்சிகள் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, சங்கங்கள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. யாருமே ஏன் வந்து உங்களுக்காக பேச மாட்டேங்கிறாங்க? முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதிலே சேர்த்தே பதில் சொல்லிடலாம். எங்கள் கூட எங்கள் பின்னாடி எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. எங்கள் பார்வையற்ற சங்கத்தின் சார்பாக எந்த வாரிய உறுப்பினர்களோ யாரும் வந்துட்டு அங்கே இல்லை. நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளோடையும் சேர்ந்து இல்லை. எந்த அரசியல் கட்சிகளுடைய விங்காவும் எந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரிவாகவும் நாங்கள் இல்லை. நாங்கள் இருக்கவும் விரும்பலை. எங்களுக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி,
எங்களுடைய கோரிக்கையை நிறைவேறி எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டால் மட்டும் போதும். எந்த அரசியல்லையும் நாங்கள் வர விரும்பவும் இல்லை, எந்த அரசியல் பின்புலமும் ஏற்றுக்கிறதும் தயாரில்லை. எங்களுக்கே அது மிகப்பெரிய கேள்வி. போன முறை எங்களோடு இருந்த இயக்கங்கள், கட்சிகள் கூட விட்டுருங்க, அவங்க ஏதோ அரசியலுக்காக ஏதோ பண்ணுவாங்கன்னு கூட இருந்த இயக்கங்கள் யாரும் கூட எங்க கூட சப்போர்ட் பண்ணலங்கிறது எங்களுக்கே மிகப்பெரிய வருத்தம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலரும் கூட இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இப்படி ஒரு மயான அமைதியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அரசு வந்த பிறகு எல்லா பிரச்சனைக்கும் இப்படி ஒரு மயான, உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ வேங்கவேல் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சிகளும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு மயான அமைதியை தான் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே. எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் அதை நேரடியாக, அதாவது நேரடியாக பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நேரடியாக அனுபவிக்கிறோம். நான் பல பேருக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபோனு கூட எடுக்கிறது இல்லை பல பேர். ஓகே, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நைட்டில் வந்துட்டு சார் முந்தா நாள் வந்துட்டு போன வாரத்தில் திங்கக்கிழமை பல பசங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் அது எதுன்னு போயிட்டுருக்கு. இந்த எம்சி ராஜா ஹாஸ்டல், பிசி ஹாஸ்டல் இந்த மாதிரி தங்கிட்டு இருக்க பார்வையற்ற மாணவர்களை அதிகாலை 4 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் இன்டர்னலுக்கு போறானே சொல்லியிருக்கான். அவன் உண்மையிலே இந்த போராட்டத்தில் கலந்துக்கல. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாருங்க பார்வையில்லாதவன், அவனையும் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரயில்ல வியாபாரம் செய்யறவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு அதிகாலை 4 மணிக்கே போய் எழுப்பி கூட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க நீதிமன்றம் செல்ற மாதிரி ஐடியா இல்லையா உங்களுக்கு? நாங்கள் நீதிமன்றம் ஏற்கனவே எங்களுக்கு தொடர்ச்சியாக போராடுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லிட்ட பிறகு அவங்க போலீஸை சொல்லிட்டாங்க. போலீஸ்கிட்ட போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டோம். எங்கே போராடணும்னா எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகத்தில் தான் போராடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமதி கேட்டோம். காவல்துறை தர முடியாது, நீங்கள் வேணால் உங்களோட ஆஃபீஸில் போய் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க என்னென்னா வித்தியாசமாக, நாங்கள் வர்றோம் இல்லையா, எங்களை இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேற்ற சொல்லி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க இயக்குனர் லட்சுமி அவர்கள். எப்படி நீங்க மற்ற பில்டிங்கை விட்டு சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் தர்மம் இருக்கு. அது உங்க வீடு மாதிரி தான், வீடு மாதிரி, அதே தான், அது எங்களுடைய வீடு மாதிரி. அதுல இருக்க எல்லா டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கும் அங்கே அக்சசிபிலிட்டி இருக்கும். ஆமா, நான் வந்துட்டு பார்வை மாற்றுத்திறனாளி. இந்த பொது புத்தியில் என்னன்னா ஒரு அக்சசிபிலிட்டினா ஒரு ரேம்ப் இருந்தா அதான் அக்சசபிள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நான் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சென்டராக ஒரு கோடு போயிட்டே இருக்கு. நீங்கள் மெட்ரோலாம் பார்த்துருக்கலாம். டாக்டெயில் போட்டிருக்கும். நான் வந்து யார் மேலே இடிக்காமல் நேராக போகிறதுக்கு ஒவ்வொரு ரூம் வாசல்லையோ அல்லது லிஃப்ட் வாசல்லையோ அந்த பிரெயிலில் வந்துட்டு எழுதியிருக்கும். நான் தொட்டு பார்த்தா தடவை படிச்சுட்டு நான் போகிற மாதிரி. அந்த மாதிரி எல்லா வசதியிலும் கொண்ட அந்த இடத்துல தான் நான் போராடுவேன்னு சொல்லி கேட்குறோம். இவங்க 2 பேரும் எனக்கு கொடுக்காம என்ன அங்கேருந்தே வெளியேற்ற சொல்லி எஃப்ஐஆர் போட்டு வச்சுருங்க. எஃப்ஐஆர் நம்பர் 33/24. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன உங்களுடைய திட்டம் என்ன? போராட்டம் தானா, இல்லை அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு அது மாதிரி ஒரு முயற்சி? எந்த அரசியல் கட்சியும் எந்த இயக்கத்தையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய போராட்டம் எவ்விதத்திலும் அரசியல் சாயம் பூசப்பட்டு விடக்கூடாது. எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். எங்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையிலான, சட்டப்படியான அடிப்படையிலான பணி வாய்ப்புகள் கிடைக்கணும். இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, அது ஒரு உரிமை அப்படின்னு முழங்குற அரசியல் கட்சிகளும் இருக்குது, அரசியல் இயக்கங்களும் இருக்குது. அந்த உரிமை உங்களுக்கு மறுக்கப்படும் போது எந்த வாய்ஸ்மே வரலன்னு தான் ரொம்ப வருத்தமாக. எனக்கு சலுகைன்னு கூட சொல்ல வேண்டாம் சார், இன்னமும் உரிமைன்னு தான். அதுதான், அதை கருணைன்னு நீங்களை நினைக்கிறாங்க. நாங்கள் கருணை தளத்திலிருந்து உரிமை தளத்திற்கு வந்து நாளாச்சு. இன்னமும் எங்களை கருணையா பார்க்காதீங்க, எங்களுக்கான உரிமையை கொடுங்க. இது உரிமையை கொடுக்கின்ற அரசுன்னு தானே சொல்லி வந்தோம். இது உரிமைக்கான அரசுன்னு தானே. அப்ப நாங்க கேட்கறதுல தப்பு இல்லைல்ல, இருக்கிறத தானே கேட்குறோம். சட்டப்படியாக எங்களுக்கு இருக்கிறத தானே நாங்கள் கேட்குறோம். சார் இன்னைக்கு வந்துட்டு 13வது நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த பையன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னால் முடியல, எனக்கு காது அடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வயிறுலாம் வலிக்குது, அவனுக்கு யூரின் பிளாக் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அவன் மயக்கமாக இருந்த சூழலில் தான் இப்போ ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க அவனுக்கு. அப்போ கூட அவன் சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. நான் போய் சொன்னேன், டே பரவாயில்லடா நம்ம வேணால் முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படி நாம் முடிக்கிறது, நாம் வந்துட்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு பணி வாய்ப்புகள், நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு பணி வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று தரேன்னு அவங்க உறுதி கொடுக்கட்டும், நாம் முடிச்சுக்கலாம். எங்களுக்கும் தெரியும் சார், 9 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்ற முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? இதுவே உங்களுடைய இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய நம்பர் ஒரு 50 லட்சம் இருந்ததுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அவ்வளோதான் சார், ரோட்ல இருந்து பிச்சை எடுன்னு தான் சொல்லிடுவாங்க. இல்லை அது அப்படியே ஓட்டுன்னு சொல்லி ஓட்டுன்னு. ஆமாம், இவங்க ஓட்டுன்னு அப்போ வருவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ மட்டும் நாங்கள் ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறது தான் சார் தப்பு. சுமார் 2 லட்சம் பேர் பார்வை மாற்றத்தினால இருப்பான். 2 லட்சம் பேர் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த நம்பர் இல்லையா, ஒரு சமூகம் மாதிரி ஒரு 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 சாதி மாதிரியான ஒரு பெரிய திரட்சி இல்லை அது. அதான் சார், இந்த சமூகத்தில் சாதி ரீதியிலானது மட்டுமே ஒடுக்குமுறை,
சாதி ரீதியானது மட்டுமே ஒதுக்குமுறை அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம் சார். எல்லா ஜாதிகள்லையும் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் உள்ளதிலேயே கடுமையாக ஒதுக்கப்பட்டவர்கள், எல்லாத்த விடையும் கீழானவர்களாக நினைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தான். அதுலேயும் குறிப்பாக பார்வையற்றவர்கள், அதுலேயும் குறிப்பாக பார்வையற்ற பெண்கள். அவங்களாம் வீட்டில் ஒதுக்கப்பட்டு, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு, கடைசி எத்தனை வீட்டில் தெரியுமா சார், நான் இருக்கிற வரைக்கும் சோறு போடுறேன், அதுக்கப்புறம் இவர் இருப்பா சோறு போடுறா, அதுக்கப்புறம் சாப்பிட்டு செத்து போயிடலாம், அவ்வளோதான். அவனுக்கான வாழ்வாதாரங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதை தானே கேட்குறோம். இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல பணி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவ பொருளாதார ரீதியில் தண்ணீர் அடைவா. அப்போ அந்த பொண்ணுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பா. அப்போ அந்த பொண்ணுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கும்ல. கண்டிப்பா. எத்தனை வீட்டில் தெரியுமா சார், எத்தனை வீட்டில் தெரியுமா பெற்ற பெண் அக்காவா இருப்பா, அவருடைய பல தங்கச்சிக்கு திருமணம் ஆயிரும், இந்த பொண்ணு அப்படியே தான் இருப்பா. ஏன்? ஊனம்ங்கிற அந்த ஒரு காரணத்தினால. ஏன் ஊனம் விட்டுட்டா பார்வை இல்லைன்னா எந்த உணர்வுகளும் இருக்காதா? அதானே, எல்லா உணர்வுகளும் இருக்கு சார். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அனைத்து உணர்வுகளும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் தடையா நிற்கிறது, எங்களுக்கு தடையா நிற்கிறது இந்த தன்னிறைவு இல்லாதது தான். உங்களுடைய போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று உங்களுக்கு கூட எங்களுடைய சேனலும் எப்போதும் இருக்கும்ன்ற உறுதியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார்.